உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல இன்டோர் பிளான்ட்ஸ் பத்தி பார்க்க போறோங்க. நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல செடிகள் இருக்கலாம், நம்ம வீட்டு தோட்டத்திலயும் செடிகள் மரங்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா வீட்டுக்குள்ளேயும் செடிகள் இருக்கணுங்க. ஆரோக்கியத்தின் மேல் அக்கறை இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவும் உபயோகமா இருக்குங்க. இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பா இன்டோர் பிளான்ட்ஸ் நம்மளும் வைக்கணும் அப்படின்ற முடிவை நீங்க எடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வீட்டுக்குள்ள செடி வைக்கிறது அப்படின்றது வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஆரோக்கியத்திற்கும் சேர்த்துதாங்க. நம்மளோட ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய காற்றை சுத்திகரிக்கும் செடிகளை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்குள்ள தூசி, அழுக்கு, வாயுக்கள் இதெல்லாம் இருக்குங்க. வாயுக்கள் அப்படின்னா கேசஸ். இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க காற்றோட குவாலிட்டியை கம்மி பண்ணுதுங்க. அதனால நம்ம சுவாசிக்கிற காற்று மாசுபடுது. இதைத்தான் இன்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றோங்க. உலகத்துல பல இடங்கள்ல அவுட்டோர் ஏர் குவாலிட்டியை விட வீட்டுக்குள்ள இருக்க ஏர் குவாலிட்டி ரொம்பவும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வீட்டுக்குள்ள இருக்க ஏர் குவாலிட்டி கம்மியா இருக்கும்போது தொண்டைவலி, தலைவலி, தலை சுற்றல், எப்பவுமே சோர்வாவே இருக்கிறது, இப்படி சாதாரணமா ஆரம்பிச்சு ஆஸ்துமா, சைனஸ், ஹார்ட் டிசீஸ், லங் கேன்சர் இந்த மாதிரி பலவிதமான நோய்களை வரவழைச்சிருதுங்க. அதனால வீட்டுக்குள்ள இருக்க காற்று சுத்தமா இருக்கணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. வீட்டுக்குள்ள இருக்க காற்றை சுத்திகரிச்சு நம்ம வீட்டில் இருக்க ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவே ஒரு சில செடிகள் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னு வாங்க பார்க்கலாம். முதலாவது மணி பிளான்ட். ஒரு லக்கி பிளான்ட்டா மணி பிளான்ட்டை நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்பீங்க. இப்போ இது சூப்பரான ஏர் பியூரிஃபையர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்து மனசுல வச்சுக்கோங்க. இரவு நேரத்துல ஒரு சில செடிகள் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுங்க. ஆனா மணி பிளான்ட் இரவு நேரத்துல ஆக்சிஜனை வெளியே விடுது. அதனால இந்த செடியை பெட்ரூம்ல வச்சா இரவு முழுவதும் ஆக்சிஜனை சுவாசிக்க இந்த மணி பிளான்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம வீட்டுல அடிக்கிற பெயிண்ட், யூஸ் பண்ற கார்பெட் இந்த மாதிரி பல விஷயத்துல இருந்து கெமிக்கல்ஸ் கேஸ் ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகிட்டே இருக்குங்க. புதுசா வாங்கும்போது அந்த ஸ்மெல் அதிகமா இருக்கும். பட் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பொருட்கள்ல இருந்து கெமிக்கல்ஸ் வெளியேறிட்டே தாங்க இருக்கும். உதாரணத்துக்கு புதுசா வாங்கி போடுற கார்பெட்ல இருந்து மட்டும் 5 வருஷம் வரைக்கும் அந்த கெமிக்கல்ஸ் வெளியேறிட்டே தாங்க இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல்ஸை நம்ம வீட்டில் இருக்க காற்றுல இருந்து அகற்றுறதுக்கு மணி பிளான்ட் நமக்கு ரொம்பவும் உதவிகரமா இருக்குங்க. இன்னும் வேற என்னென்ன செடிகள் எப்படி உதவுது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. மணி பிளான்ட்டுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்னேக் பிளான்ட். இந்த ஸ்னேக் பிளான்ட்டோட இலைகள் பார்த்தீங்கன்னா நாக்கு போன்ற வடிவத்தில் இருக்குங்க. அதனால மதர் இன் லாஸ் டங் அப்படின்னும் சொல்லப்படுது. காற்றை சுத்திகரிக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த செடி அப்படின்னு நாசாவால அறிவிக்கப்பட்டிருக்குங்க. ஏன்னா காற்றுல இருக்க 107 ஏர் பொல்யூட்டன்ஸை இந்த ஸ்னேக் பிளான்ட் அகற்றுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த செடி நைட்டு முழுவதும் வேற லெவலுக்கு ஆக்சிஜனை அள்ளி அள்ளி தருதுங்க. அதனால நம்ம தூங்கும் இடமான பெட்ரூம்ல வைக்கிறதுக்கு அருமையான செடிங்க. இவ்வளவு சூப்பரா பலன் தரக்கூடிய இந்த ஸ்னேக் பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல தண்ணீர் தேவையை பத்தி பார்க்கலாம். பல வாரங்களுக்கு தண்ணீரே ஊத்தலனா கூட சூப்பரா தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு செடிங்க. பெட்ரூம்ல சூரிய வெளிச்சம் அவ்வளவா வரவே வராதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த செடிக்கு குறைந்த அளவு சூரிய வெளிச்சமே போதுமானதா இருக்குங்க. குறைவான சூரிய வெளிச்சம் இருக்க இடத்துல நீங்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா சுத்தமான காற்றும் நல்ல சூரிய ஒளி கிடைக்கிற இடத்துல அப்பப்போ வச்சு எடுத்துக்கலாங்க. மூன்றாவதா நம்ம பார்க்க போறது அரேக்கா பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாம் வெரைட்டி செடிங்க. இது ஒரு எக்ஸலண்டான ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க காற்றுல கலந்திருக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைட், பென்சீன், கார்பன் மோனாக்சைடு இவைகளை ஈஸியா இந்த செடி அகற்றுதுங்க. ஃபார்மால்டிஹைட், பென்சீன் இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க வேண்டாங்க. ஏன்னா கேன்சர் போன்ற நோய்களை உருவாக்குது அப்படின்னு நாசா கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயோ பில்டிங்குள்ளேயோ இந்த ஃபார்மால்டிஹைட் எப்படி உருவாகுது அப்படின்னு குயிக்கா பார்க்கலாங்க. சிந்தட்டிக் ஃபர்னிச்சர்ஸ், அதாவது செயற்கை மரத்திலிருந்து உருவான ஃபர்னிச்சர்ஸ் போது அது பெட்டு, சோஃபான்னு எதுவா வேணா இருக்கலாங்க. நம்ம புதுசா வீட்டுல ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வாங்கின புதுசுல அதுல இருந்து வர ஸ்மெல் நமக்கு தெரியும். போக போக நமக்கு அதுல இருந்து ஸ்மெல் வருது அப்படின்றது தெரியாதுங்க. இந்த ஃபர்னிச்சர்ஸ்ல எல்லாம் மட்டும் இல்லாம வீடு கட்டும் போது நம்ம செயற்கை பொருட்களை எந்தெந்த இடத்துல உபயோகிக்கிறோமோ அதிலிருந்து எல்லாம் அதிகப்படியான ஃபார்மால்டிஹைட் வெளியேறுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஃபர்னிச்சர்ஸ், பில்டிங் கட்டுற பொருட்கள் இல்லாம துணி துவைக்கிற டிட்டர்ஜென்ட், பாத்திரம் கழுவுற டிட்டர்ஜென்ட், ஏன் கேஸ் ஸ்டவ்ல இருந்து கூட ஃபார்மால்டிஹைட் வெளியேறுதுங்க.
இந்த மாதிரி நம்ம சுத்தமா யோசிச்சு பார்க்காத ஒரு கேடு விளைவிக்கும் கெமிக்கல்ஸை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நுகர்ந்துட்டு தாங்க இருக்கோம். அந்த மாதிரியான கெமிக்கல்ஸை எல்லாம் இந்த செடிகள் அகற்றி நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்திகரிக்குதுங்க. இந்த செடி ஒரு நேச்சுரல் ஹியூமிடிஃபையர், அதாவது அந்த செடி இருக்கிற இடத்த சுத்தி ஈரப்பதம் அதிகமா இருக்குங்க. ஸோ இந்த செடியை எங்க வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த செடியோட மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்கலாங்க. இதோட சன்லைட் ரிக்குவயர்மெண்ட் கொஞ்சம் அதிகம் தாங்க. அதாவது டைரக்ட் சன்லைட் தேவை கிடையாது, ஆனா வெளிச்சம் அதிகமா இருக்கிற இடத்த இந்த செடியை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாங்க. இதற்கு தண்ணீர் தேவை கொஞ்சம் அதிகம் தான். மண்ணில் இருக்க ஈரம் கம்மியா இருந்ததுன்னா மட்டும் தண்ணி கொடுங்க. மற்றபடி இதுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாலாவதா நாம பார்க்க போற செடி ஆலோவேரா, அதாவது கற்றாழை. இந்த செடியில இருக்க மெடிசினல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுங்க. இது நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அப்படின்றதுனால இது ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆலோவேரா செடி காற்றில் இருக்க ஃபார்மால்டிஹைட், பென்சீன், ஜைலின் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு ரொம்ப உதவுதுங்க. நம்ம வீட்டில் ஃபார்மால்டிஹைட் எந்தெந்த பொருட்கள்லேருந்து வருது அப்படின்றத பார்த்துட்டோம். காற்றில் கலந்திருக்கக்கூடிய பென்சீனை தொடர்ந்து நாம நுகரும் போது அனீமியா, லுக்கேமியா, கேன்சர் இது போன்ற நோய்களுக்கு ஆளாகப்படுறதா சொல்லப்படுதுங்க. இந்த பென்சீன் எதுலேருந்து வெளியேறுது அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ், சிகரெட்டோட ஸ்மோக்கு, மேக்ஸிமம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வீட்டோட சேர்த்து கராஜ் இருக்கும், அங்க அது மட்டும் இல்லாம வீடு பெட்ரோல் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தாலும் அங்கேயும் நிறைய உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுல இருந்து உருவாகுது அப்படின்றத கொடுத்துருக்கேங்க, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி கூட பாத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மால்டிஹைட், பென்சீன், ஜைலின் இதெல்லாம் இந்த கத்தாழை நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருந்து வெளியேற்றுதுங்க. இந்த செடியும் நாம வெளியேற்ற கார்பன் டை ஆக்சைடை அதிக அளவுக்கு உறிஞ்சி வச்சுக்கிட்டு ஆக்சிஜனை நமக்கு தருதுங்க. இந்த செடியை பெட்ரூம்ல, கிச்சன் எல்லாம் வைக்கலாங்க. ஆலோவேராவோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வைக்கும் போது அடிக்கடி தண்ணீர் ஊற்றுறதுக்கான அவசியம் வராதுங்க. ஆனா இந்த செடிக்கு சூரிய வெளிச்சம் நல்லாவே இருக்கணும், அப்பதாங்க இதுல நல்ல வளர்ச்சி இருக்கும். ஐந்தாவதா பார்க்கக்கூடிய செடி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட். இண்டோர் செடிகள்ல ஸ்பைடர் பிளான்ட் ஒரு சாம்பியன் அப்படின்னு சொல்லாங்க. நாசாவோட டாப் 3 ஹவுஸ் பிளான்ட் லிஸ்ட்ல இந்த செடி இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு காற்றில் கலந்திருக்கக்கூடிய ஃபார்மால்டிஹைட் கெமிக்கல்ஸை 90% வரை இந்த செடியால் ஃபில்டர் பண்ண முடியுங்க. ஃபார்மால்டிஹைட் மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பென்சீன், ஜைலின், கார்பன் மோனாக்சைடு இவைகளையும் காற்றிலிருந்து அகற்றுதுங்க. இந்த செடிகளை கிச்சன், பாத்ரூம், பெட்ரூம் அப்படின்னு நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். ஸ்பைடர் பிளான்ட்டுக்கான மெயின்டெனன்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. அதற்கான சன்லைட் தேவை, தண்ணீர் தேவை. ஸ்பைடர் பிளான்ட்டுக்கான சன்லைட் தேவை பார்த்தீங்கன்னா டைரக்டான சன்லைட் தேவைப்படாதுங்க. ஆனால் நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா செடி நல்லா வளரும். மண்ணில் இருக்க தண்ணி காய்ந்தால் மட்டும் தண்ணீர் ஊற்றினா போதுங்க. மற்றபடி இந்த செடியோட இலைகளுக்கு மேலே தண்ணீரை தெளிச்சு விட்டா போதுங்க. இப்பெல்லாம் எல்லார் வீட்லயுமே கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ஸ் ஹீட் ஆகும் போது அதுல இருந்து வர கெமிக்கல்ஸ் டாக்ஸிக் ஃபியூம்ஸா காற்றுல கலந்துட்டு தாங்க இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் உபயோகப்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுதுங்க. அதனால முடிந்தவரை இந்த ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்ஸை வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஏர் குவாலிட்டி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எங்க வீட்டில் அதிகப்படியா சன்லைட்டே வராது, கிட்டத்தட்ட 0 சன்லைட்னு கூட வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் பிளான்ட்ஸ் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செடி அதற்கான உணவை தயாரிச்சுக்கிறதுக்கு சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, தண்ணீர் இது 3மே தேவைப்படுங்க. சூரிய ஒளி சுத்தமா இல்லாத இடத்துல செடி வளர்க்க முடியாதுங்க. டைரக்ட் சன்லைட் கொடுக்க முடியாட்டி கூட சூரிய வெளிச்சம் அதிகமா ஒரு சில செடிக்கு தேவைப்படும், சூரிய வெளிச்சம் கம்மியா ஒரு சில செடிக்கு தேவைப்படுங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்னேக் பிளான்ட்டை சூரிய ஒளி நல்லா கம்மியா தான் இருக்கு அப்படின்ற இடத்துல கூட நீங்க வளர்க்கலாம். முன்னாடியே சொன்னது போல செடி வளர்க்குற ஆசை இருக்கோ இல்லையோங்க, ஆனா வீட்டுக்குள்ள இந்த ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம். இதனாலதான் அடிக்கடி தலைவலி வருது, நீண்ட நாள் தொடர் இருமல் இருந்துட்டே இருக்கு அப்படின்ற புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்றதன் மூலமா உங்க குடும்பத்தாரோட மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம உங்க ஷேர் மூலமா யார் யாருக்கெல்லாம் ரீச் ஆகுதோ அவங்களோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு நீங்க ஒரு பெரிய காரணமா இருக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ மூலமா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற முயற்சியை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுக்கலாமே.